ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளாக ஒரு டிஃபன் பார்ப்போமா? சேமியா வச்சு. எத்தனை பேர் வீட்டில் செய்கிறீங்கன்னு தெரில சேமியா. இப்போல்லாம் நான் ஒரு சின்ன கப் சேமியா எடுத்துருக்கேன். எனக்கு ஒரு ஆளுக்கு தான். இது வறுத்த சேமியா தான். அதுக்கு தேவையான என்னென்னா, சின்ன வெங்காயம் ஒன்று சின்னதாக ஒரு வெங்காயம், கடுகு, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய் 1.5 போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் தேங்காய், கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி லாஸ்ட்டில் இறக்கிறதுக்கு. கொஞ்சம் உப்பு நம்ம இது தாளிக்கும் போது போட்டுக்கலாம். இது நான் சர்க்கரை வச்சு தான் சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு அதுதான் பிடிக்கும். நான் என்ன சாப்பிட்றேனோ அதை உங்களுக்கு வீடியோவை அப்படியே செஞ்சிடறேன். ஏன்னா நான் ஒரு ஆள் தான். எங்கள் ஹஸ்பண்டுக்கு எப்போவுமே வேறேன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? பார்ப்போமா? இப்போ கடாய் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்ற போகிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகும் கடலைப்பருப்பும் போட்டிருக்கேன். போட்டு கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை 3 போட்டுடணும். போட்டு நல்லா வதக்கணும். இது வதக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். வதக்கப்படும் சீக்கிரம். உப்புமாவுக்கு உங்களுக்கு தேவையான அளவு லைட்டாக. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா அழகாக கலர் மாறிடுச்சா? நல்லா ப்ரௌன் கலரில். இதுக்கப்புறம் தண்ணி 1.5. நம்ம இந்த ஒரு கப்பு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இந்த ஒரு கப்புக்கு 1.5 தண்ணி. இந்த பாருங்க, இது கொதிக்கட்டும். நமக்கு கொஞ்சம் நல்லா அழகாக இருக்குன்னா லைட்டாக இந்த மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் கலர் கொஞ்சம், ஏன்னா கேசரி பொருள் உடம்புக்கு கெடுது. அதனால் சும்மா மஞ்சத்தூள். எல்லாமே வீட்டு மசாலா. அதனால் நல்லாயிருக்கும். எல்லா சாப்பாடுமே நான் செய்கிறது. பாருங்கள், கொஞ்சம் தொடர்ந்து கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா? இப்போ இதை போட்டுடணும் நம்ம அப்படியே. ஒரு கிண்டிட்டு தேங்காய் பூவும் அதில் போட்டுங்க. கொத்தமல்லி மட்டும் லாஸ்ட். தேங்காய் பூவும் கொஞ்சம் நல்லா அழகாக வரட்டும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் மூடினா வெந்துடும். அப்புறம் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். கொதிச்சோடனே தான் சிம்மில் வச்சு மூடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், சேமியா ரெடி ஆகிடுச்சு. நான் இதுக்கு சக்கரை தான் வச்சு சாப்பிட போகிறேன். நீங்கள் சட்னியோ சாம்பாரோ எதுனாலும் வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்?